வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளம்பிங் ஒர்க் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக பண்ணியிருக்கோன்றத. இதில் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். நம்ம ப்ளம்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0% நாலேஜ் தான். 0% நாலேஜ்னால் நான் அந்த ஒர்க்கை ஆரம்பிக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தான் தெரியும். உள்ளூரில் நான் ஆரம்பிக்கும்போது எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் போதாது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதனால்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளூரில் பார்த்தீங்கன்னா 2மே தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் பில்டிங் ஒர்க் குடுப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம்பிங் ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் நான் எங்கே போனாலும் இந்த அவுட்ரு பில்டிங்லாம் பைக்கில் போகும்போது, வரும்போது எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க? எதனால் இப்படி பண்ணியிருக்காங்க? இதை ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு மைண்ட்லேயே கால்குலேஷன் போட்டுப்பேன். சில விஷயங்கள இன்டர்நெட் மூலியமாவோ, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி நோட்டில் டேட்டாவே எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா, நோட்லேயே ட்ராயிங் போட்டு ஒவ்வொரு பேரையும் நான் வந்து இந்த பொருள்னா இந்த ஃபிட்டிங்கு அப்படின்ற ஒரு மெமரேபிள் வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். சில பேரெல்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுத்தே வேலை இன்னுமே கத்துக்காம இருப்பீங்க. அந்த விஷயத்தில நான் வந்து சொல்லிக் குடுக்காமலே ஒரு வேலைய கத்துக்கிட்டேன்னா, அது இந்த வேலைன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். நீங்களும் இந்த மாரி சொல்லிக் குடுக்காம என்ன வேலைய கத்துக்கிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.